ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வண்ண மீன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்ண வண்ண மீன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நாங்களே தயார் பண்ணி அடித்தது. இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட ஒரு கண்ணாடி இப்படியே கொடுத்து இந்த ஸ்டெப்பு இதே மாதிரி அந்த செடி கொடுத்து கண்ணாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுவாச காற்றுக்காக தண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியை வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு போடுற தீனி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு தீனியை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீனியை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போய் தீனியை வந்து மீன் சாப்பிட்றதுன்னு. இதை பார்த்தீங்கன்னா மூணு மீன் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மீன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி போகுது. தீனியை போட்டதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுக்காக போகுது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தீனி வந்து அதிகமாகவும் போடக்கூடாது. அதிகமாக போட்டால் மீன் இறந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போடணும். மீனுக்கு தீனி போடணும். பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு கிலோ மீன் தொட்டியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிடணும். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கு சொருவி அப்படியே ஓசை காற்று ஒடிக்குது. நம்ம என்ன பண்ணுறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.